साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते। अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दतामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। ना जल्दी தியான ஸ்லோகம் சொல்லலாமா? சொல்லுங்கம்மா. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीमष्टादशाध्यायिनी मम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी. பியூட்டிஃபுல்லா, ரொம்ப அழகா சொன்னேன். இல்லாம சொன்னேன். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பகவத்கீதை பகவத்வேஷினி. இன்னைக்கு 3வது அத்தியாயம் ஆரம்பிக்க போறோம். கர்ம யோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம் இது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. யார் மீட் பண்ணா நல்லா இருக்கும். 2வது அத்தியாயத்துல பகவான் நிறைய விஷயம் சொன்னால் ஞான யோகம் என்ன, கர்ம யோகம் என்னன்னு அதுலயே ஆரம்பிச்சிருந்தார். ஞான யோகம் நான் இல்ல, நாங்கிறது இந்த உடம்பு இல்ல, நான் ஜீவாத்மா, உடம்புங்கிறது தேகம் தேகி. அது சாங்கிய யோகம், ஞான யோகம் புரிஞ்சுக்கிறது அது எல்லாராலையும் முடியாதுங்கிறதுனால கர்மயோகம் பத்தி ஆரம்பிச்சிருக்கார். கர்மயோகத்திலையும் சமத்துவம் யோகம் உச்சதே. சமத்துவத்தை தான் புத்தி யோகம் சொல்லிட்டு, புத்தினா சமத்துவம், புத்தி யோகம், கர்மயோகம் எல்லாமே சமத்துவம். எல்லாத்துக்குமே ஒரு சமமான சுகம் துக்கம் பார்க்காம ராகத்வேஷத்தை எல்லாத்தையும் விட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3வது அத்தியாயத்துல கர்மயோகத்தை பத்தி இன்னும் அழகா அதை எப்படி பண்ணணுங்கிறதையும் ரொம்ப கிளியரா சொல்றார். ஸோ இந்த 3வது அத்தியாயத்துல பார்த்தீங்கன்னா முதல் 7 ஸ்லோகங்கள் அதோட ஒரு தொடக்கம் மாதிரி, எப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். 8வதுலேருந்து 20வது ஸ்லோகங்கள்ல கர்மயோகத்தை பத்தி விவரமா சொல்லியிருக்கார். 20வது ஸ்லோகம் 2வதுலேருந்து 29வது ஸ்லோகம் வரைக்கும் எப்படி ஒரு ஞானியா இருக்கிறவா, கர்மயோகம் பண்றவா, கர்ம சித்தியம் அடைஞ்சவா அவா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 30லேருந்து 35 அது ஒரு சாராம்சமா 3வது அத்தியாயம் இந்த மாதிரி நாலு மாதிரி பார்க்கலாம். 1லேருந்து 7, 8லேருந்து 20, 20லேருந்து 29, 30லேருந்து 35 அப்படின்னு வச்சுக்கலாம். அர்ஜுனன் முதல்ல கேட்கிறா, என்னை ஏன் குழப்பற, இந்த மாதிரி ரெண்டு விஷயமா சொல்ற, ஞானம் கர்மம் இப்படிலாம் சொல்லி ஏன் என்ன குழப்பற அப்படிங்கிறார். பகவான் ரெண்டு வழி இருக்கு, கர்மயோகம் ஞான யோகம் ரெண்டுமே சேர்ந்ததுதான். ஞான யோகம் கர்மயோகம் ரெண்டும் தனித்தனி இல்லை, ரெண்டும் சேர்ந்து ஒரே இடத்துக்கு தான் வருது, மோட்சத்துக்கு.
இந்த பகவத்கீதையில பார்த்தீங்கன்னா கர்மயோகத்துக்கு தான் ஒரு மகத்துவம் கொடுத்திருக்கார் நிறைய. கர்மயோக நிஷ்டா, ஞான யோக நிஷ்டா. ஞான யோக நிஷ்டாங்கிறது துறவிகள்லாம் ஃபாலோ பண்றதுன்னு வச்சிருந்தாங்க. கர்மயோக நிஷ்டா ஜனங்களோட இருந்துட்டு இந்த லோகத்துல இருந்துட்டு பண்றதுதான் கர்மயோக நிஷ்டா. அதுக்கு தான் பகவான் பகவத்கீதையில நிறைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு. உபனிஷத்துலாம் பார்த்தீங்கன்னா ஞான யோக நிஷ்டைக்கு தான் கொஞ்சம் மகத்துவம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அது வந்து நம்ம மாதிரி நம்ம சாதாரணமா இருக்கிறவா அவளுக்கு ஞான யோக நிஷ்டா தான் ஈஸியா புரியும். பிராக்டிக்கல் வேதாந்தா அப்படின்னு விவேகானந்தர் சொல்ற மாதிரி பிராக்டிக்கலா நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா இந்த கர்மயோகம் தான். 4வதுல இருந்து 7வது ஸ்லோகத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்மங்கள் பண்ணிதான் ஆனும், கர்மம் பண்ணாம இருக்க முடியாது. ஏன்னா அகர்மணம் பண்ணியிருந்தா, அதாவது காரியமே பண்ணாம இருந்தவாளுக்கு தன்னைத்தானே சுத்தியும் பண்ணிக்க முடியாது, தன்னோட ஞானத்தையும் வளர்த்துக்க முடியாது. அண்ட் எவ்வளவுக்கு இந்திரியங்களோட இந்திரியங்களோட நம்ம இருக்கிறதுனால கர்மங்கள் பண்ணாம இருக்கிறது இந்த ஆசைகள் வந்து நம்ம அடக்கிறது தான் அதுல வருது. அது ஆசைகளை அடக்கினா உடனே நமக்கு குரோதம் வரும். குரோதாத் பவதி சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசோ. ஸோ அந்த மாதிரி அடக்கின்னு இருக்கிறதுல நமக்கு நல்லது நடக்காது. அதுக்காக கர்மங்கள் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கர்மங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளால எப்படி பண்ணணுங்கிறது தான் முக்கியமே தவிர கர்மங்கள் பண்ணாம இருக்கிறேங்கிறது சரியானது இல்லை அப்படின்னு சொல்ற. ஏன்னா எல்லாருமே ஏதான ஒரு கர்மங்கள் உடம்புல ஏதான எந்த பாட்டுல இருந்தாலும் கர்மங்கள் நடந்துன்னு தான் இருக்கு, செயல்கள் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா பகவான் சொல்றதுன்னா கர்மயோகம் பண்ணிட்டு இருக்கணும். ஆனா அந்த கர்மத்தோட நம்ம பிணைப்பு இருக்கக்கூடாது. நம்மளோட டியூட்டிஸ், நம்ம சுதர்மங்கள்லாம் நம்ம வெளியில பண்ணிட்டே இருக்கணும். ஆனா உள்ளுக்குள்ள அதோட ஒரு பிணைப்பு இருக்கக்கூடாது. 8வதுல இருந்து 20வது ஸ்லோகத்துல பகவான் வந்து கர்மயோகத்தை பத்தி இன்னும் அழகா சொல்லிட்டு இருப்பார். பகவான் வந்து பகவான் தான் எல்லாரையும் படைச்சிருக்கா, எல்லாரும் பகவானோட ஒரு பாகம் தான். ஸோ அந்த பகவானால் நம்மளுக்கு எல்லாரையும் படைச்சிருக்கிறதுனால நம்ம எல்லாரும் பகவானோட இது இருக்க ஒரு பாகமா இருக்குன்னா பகவானுக்கு யஜ்யம் பண்றதுதான் கர்மம். யஜ்யம் பண்றதுனால்தான் மழைகள் வருது, மழை வர்றதுனால்தான் நமக்கு தானியம் வருது, தானியம் வர்றதுனால்தான் நம்மளால உயிரோடு இருக்க முடியாது. அந்த யஜ்யம் பண்றது தனக்கு மட்டுமே பண்ணாம யஜ்யம் பண்றது, யாகம் பண்றதுன்னா துறவருது. சோ அது பண்ணாம இருக்கக்கூடாது. அது பண்ணா இருந்தானா அது நமக்கு பாவங்கள் கிடைக்கும். யாகம் பண்றதுல அது ஒரு நியத்தம். பகவான் நமக்கு கொடுத்த இந்த சிருஷ்டியை படைச்சிருக்கிறது அதுல ஒரு நியத்தம் இருக்கு. அந்த நியத்தம் யஜ்யம் பண்றதுதான். யஜ்யம் பண்றதுனால நம்ம பகவானையும் இந்த யஜ்யம் பண்றது இருக்கிறது நம்மளோட கர்மங்கள் உலகத்துக்காக பண்ற வேண்டிய கர்மங்களை பண்ணிட்டே இருக்கணும். அது பண்ணிட்டு இருக்கிறச்சதான் நமக்கு வந்து இந்த லோகமும் நல்லா இருக்கும், சுபிட்சியா இருக்கும். நமக்கும் இந்த நம்மளுக்கு ஞானத்துக்கு கொண்டு போகும். நமக்கும் நம்மளை பத்தி ஞானம் வரணும்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கணும். கர்மங்கள் பண்ணிட்டு இருக்கச்ச நமக்குள்ளேயே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா ஞானம் வரும். அப்படி இருக்கிறதா சரியான வழிமுறை. காமிய கர்மங்கள்
நித்திய நிஷ் நியத்தம் கர்மம், நமக்கா நியத்தமா நியச்சிருக்கிற கர்மங்களை பண்ணிட்டு இருக்கணும். இப்படி பண்றவாதான் நமக்குள்ள ஒரு சுத்தி வரும், சுத்தமா இருக்கு, நமக்குள்ள மனசு தூய்மையாகும், நமக்கும் விசாரம் வரும், நமக்குள்ளேயே நம்மளை பத்தி நினைச்சுக்கலாம். அந்த விசாரத்துல இருந்து நமக்கு ஞானம் வரும். இந்த ஞானம் வந்தால் நம்மளால நல்லா நடந்துக்க முடியும். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு. எத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டஸ் தத்தத் தேவே தரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருத்தே லோகஸ் ததனு வர்த்ததே. நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அது மாதிரிதான் ஜனங்களும் நடந்துப்பா. இது வந்து லீடர்ஷிப்க்கு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். எப்படி ஒரு எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்ட, அவர் எப்படி சிரேஷ்டமா ஆச்சரம் பண்றாளோ தத்த தேவே தரோ ஜனஹ, அதே மாதிரிதான் தத்த ஜனங்களும் அந்த மாதிரிதான் அவளை ஃபாலோ பண்ணும். எத் பிரமாணம் குருத்தே லோகஸ் ததனு வர்த்ததே. எப்படி தன்னை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து நடத்துறாளோ லோகம் ததனு வர்த்ததே, அது மாதிரி பகவான் லோகங்களும் நமக்கு நம்மளையும் அந்த மாதிரிதான் நம்மளை ஃபாலோ பண்ணோம். அந்த மாதிரி இருக்கணும். அதுல ஜனகரோட ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்குற, எப்படி நம்ம வந்து கர்மங்கள் பண்றச்ச நமக்குன்னு பண்ணாம இன்னொருத்தருக்காக பண்றது, நமக்குள்ள அதுக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம பண்றது. ராஜிஜி வந்து அந்த குரூப்ல ஒரு அழகான ஒரு மெசேஜ் போட்டார். கர்மங்கள் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஆள் வந்து பஸ்ல நின்றுட்டு கொடுக்குறான், இன்னொருத்தருக்காக பண்றது, தன்னோட டியூட்டி அது பண்றாரு. அவர் தனக்கு அதோட அட்டாச்மெண்ட் இல்லை, அந்த சீட்டுக்கு இருக்கிற தனக்கு அந்த சீட்ல உட்காரணுமேங்கிற அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம இன்னொருத்தருக்காக பண்றது, அந்த கர்மம் தான் கர்ம யோகம். அந்த மாதிரி ஒரு யோகம் பண்ணாருன்னா அவருக்கு வந்து நல்ல ஆத்ம சுத்தி கிடைக்கும், விசாரங்களும் அழகா இருக்கும், அதனால ஞானம் வரும். அதனால பகவான் வந்து அர்ஜுனனை யுத்தத்துக்கு இது சரியா போருக்கு தயாராயிடு அப்படின்னு 30வது ஸ்லோகத்து ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். மை சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்யாத்ம சேதசா நிராஷீர் நிர்மிமோ பூத்வா யுத்தியஸ்வ விகத ஜ்வர. சோ சந்நியாஸ்யாத்யாத்ம சேதஸ், அத்தியாத்மமா ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக நோக்கம். மை சர்வாணி கர்மாணி, ஆன்மீக நோக்கத்தோட மை எனக்கு எல்லா கர்மங்களும் எனக்கு கொடுத்துரு. நிராஷீர் நிர்மமோ பூத்வா, என்ன நடக்குமோ, என்ன ஒரு பலன் கிடைக்க போறதோ, இதனால என்ன ஆபறதோ, நிராஷீர் நிர்மமோ, அதுக்கு வந்து ஒரு மமத்தை வச்சுக்காம, பூத்வா யுத்தியஸ்வ விகத ஜ்வர. விகத ஜ்வர, ஜரனா ஒரு இல்னஸ், ஜுரம் வருது அப்படிங்க, அதெல்லாத்தையும் விட்டுட்டு காமா இருந்துட்டு எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு பகவான் 30வது ஸ்லோகத்தை சொல்றார். அதுக்கப்புறமா அர்ஜுனன் கேட்கிறார், இந்த மாதிரி தனக்கு தெரியாமையே கூட பாவங்கள் பண்றாளே, பண்ண வேண்டாம் நினைச்சுட்டு இருந்தாலும் அது பண்றாளே, அது ஏன் அப்படி பண்றா அப்படின்னா, இதுக்கு எல்லாமே காரணம் ராகத்வேஷங்கள் தான். ஒரு லஸ்ட், மோகம், மாயை, அது வந்து எல்லாருமே அழிக்கிற ஒரு சக்தி அதுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு நல்ல ஓமை கொடுத்து, எப்படி புகை வந்து நெருப்ப மறைக்கிறதோ அது மாதிரி இந்த மோகங்கள், லோபங்கள் நம்மளை மறைச்சிட்டு இருக்குது. அதனால்தான் நம்ம இந்த மாதிரி பாவங்கள் பண்றோம். பகவான் வந்து அர்ஜுனுக்கு சொல்றார், தன்னோட இந்திரியங்கள், தன்னோட மனசு, தன்னோட சேதச சிந்தனை எல்லாத்தையுமே ஒரு கட்டுப்படுத்தின்னு இந்த ஆசைகள், பேராசைகள், லோபம்ங்கிற ஒரு சத்ருவ வதம் பண்ணா நமக்கு மோட்ச நிலை கிடைக்கும் அப்படின்னு
அதான் இந்த மூணாவது அத்தியாயத்தோட சம்மரி மாதிரி. இதே மாதிரி ஒரு நாலு நாலு இதா பிரிச்சுன்னு பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும். அதோட முதல் ஸ்லோகத்துக்கு போலாம். அவதரணிகா. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதா அத திருத்தீயோத்யாயः. எப்பொழுதும் சொல்ற மாதிரிதான் அத திருத்தியோ அத திருத்தியோன்னு இத்து கொண்டு வராம அத திருத்தியோ அது திருத்தியோ தியாய சொல்லிட்டு முதல் ஸ்லோகத்துக்கு போலாம். அர்ஜுன உவாச்ச யாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர்ஜனார்தன தத்கிங் கர்மணி கோரே மான் நியோஜயசி கேஷவ. ஜாயசி மேலானது, சேத் இருந்தால், கர்மணக செயல்கள், தே நீ, மதா கருது, புத்திஹி ஞானம், ஜனார்தன அப்படின்னு பகவான சொல்ற. தத் என்றால் கிம் ஏன், கர்மணி செயல், கோரே கோரமான, மாம் நான், நியோஜசி செய்ய, கேஷவ அப்படின்னு பகவான் சொல்ற. அர்ஜுனன் கேட்கிறார், ஞானம் செயல்களை விட மேலானது என்றால் நீ ஏன் இந்த கோரமான செயலை செய்ய சொல்கிறாய் அப்படின்னு வருஷமா பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச ஜாயசி சேத் கர்மணஸ்தே. சேத்க चे में लागत, कर रफार करते, मणस्ते नस्ते न में रागत करते, मता बुद्धिर जनार्दन, बुद्धिर भू में लागत, அப்புறம் ரெண்டு ரஃபார் இருக்கு, புத்திர் ஜனார்தன. தத்கிங் கர்மணி கோரே மான், தத்கிங் இத்தன் கீர்லாம் தமிழ் ராகாத் கொடுத்து, கர்மணி ரஃபார் கொடுத்து, கோரே மான், கோரே இல்ல கோரே மான், நியோஜயசி கேஷவ. நியோ யோ எழுத்தெல்லாம் நெடில் எழுத்து, எல்லாமே பாக்கி எல்லாம் குரில் எழுத்துக்கள். ஜயசி ஜயசி சொல்லாம ஜயசி கேஷவ. ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிங் கர்மணி கோரே மான் நியோஜயசி கேஷவ. ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு போலாம். व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहयसीव मे तदेकं वद निश्चित्य येन श्रेयो हमाप्नुयाम्. व्यामिश्रेण ரெண்டும் மிश्ரமா இருந்து கலப்புள்ள இவை வாக்கியேன வார்த்தைகள், புத்திம் புத்தி, மோகயச குழப்பம், இவ இந்த, மே என்னோட, தத் அது, ஏகம் ஒன்று, வத கூறு, நிச்சித்திய நிச்சயமாக, ஏன எதனால், ஸ்ரேயக மிகச்சிறந்த, அகம் நான், ஆப்னுயாம் அடைவேன். எப்பொழுதுமே ஒரு ஸ்ரேயஸ் எது ரொம்ப ரொம்ப நல்லது எது அப்படின்னு பகவான்கிட்ட கேட்கிறார். அதே மாதிரி இதுலயும் கேட்கிறார், இந்த கலப்புள்ள வார்த்தைகளால் என் புத்தி குழப்பமாகிறது, ஒரு விஷயம் கூறு எதனால் நான் நிச்சயமாக மிக சிறந்ததை அடைவேன். பார்க்கலாம். வியாமிஸ்ரேணேவ, மிஸ்ரே மீ மேல ராகாத் கொடுத்து, ஸ்ரேணேவ வாக்கியேன, வாக்கியே வா மேல ராகாத், கே நெடில் எடுத்து இழுத்தேன்னா நோ ஷார்ட் ஆயிடும். புத்திம் மோகயசீவ மே, புத்திம் பூமிலாக, மோகய சி நெடில் எடுத்து இழுத்தேன்னா வ ஷார்ட் ஆயிடும். மே ததேகம் வத நிச்சித்ய, ததேகம் அவங்க வ வரனால நிச்சித்ய, நிச்சித்ய இஷு அந்த நீ மேல ராகாத், சி மேல ராகாத் கொடுத்து, ஏன ஸ்ரேயோ ஹமாப்னுயாம், ஏன ஸ்ரே ந மேல ராகாத் கொடுத்து, ஹமாப்னு, மாப்னு, ஹமாப்னு, இல்ல ஸ்ரேயோ, ஹ தொண்டையிலேருந்து வரணும், மாப்னு மா மேல ராகாத் கொடுத்து, யாம் व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहयसीव मे
तदेकं वद निश्चित्य येन श्रेयोऽहमाप्नुयाम् जायसी चेत् कर्मणस्ते मता बुद्धिर्जनार्दन तत्किं कर्माणि घोरे मां नियो जयसी केशव வந்து முதல்ல ரெண்டாவது அத்தியாயத்துல दूरेण ह्यवरं कर्म बुद्धियोगा धनंजय बुद्धौ शरणमन्विच्छ कृपणा फलहेतवः சுயநல்ம கர்மங்கள் ஞானவுடன் செய்யும் செயல்களை விட மிகவும் கீழ்மையானது. இந்த ஞானத்துக்கு சரணம் அடைந்து விடு அப்படின்னு பகவான் வந்து 49வது ஸ்லோகம் சொல்றார். 48வது ஸ்லோகத்துல என்ன சொல்ற? யோகஸ்தக் குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய சித்திய சித்தியோ சமோ பூத்வா சமத்துவம் யோக உச்சதே. யோகத்தில் நிலைத்து கர்மங்கள் செய் அப்படிங்கிற 49வது ஸ்லோகத்துல கர்மங்களோட புத்தி யோகம் தான் ஸ்ரேயமானது அப்படிங்கிறார். சோ இந்த மாதிரி ரெண்டு சொல்றீல, ரெண்டுமே சொல்ற கர்மங்கள் புத்தி வந்து கர்மங்களோட மேலானது, கர்மங்கள் தான் கீழ்மையானது அப்படின்னு சொல்ற. அப்புறம் இன்னொரு ஸ்லோகத்துல குரு கர்மாணி அப்படின்னு கர்மங்கள் செய் அப்படின்னு சொல்ற. எனக்கு குழப்பமா இருக்கு, புத்தி யோகோ அப்படிங்கிறீங்களே, புத்தி தான் நல்லது பெருசா இருந்ததுன்னா மதா புத்திர் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன. புத்தி வந்து இதோட கர்மங்களோட பெருசா மேலானதுன்னா என்ன ஏன் இந்த மாதிரி பண்ண சொல்ற? அதுக்கு அவருக்கு அர்ஜுன் புரியல. நம்ம 2வது அத்தியாயத்திலயும் நானே 2-3 வாட்டி சொல்லிருக்கேன். இந்த புத்தி யோகோ அப்படிங்கிறது சமத்துவம் தான். அது இவர் வந்து அது புத்தினா அறிவை பத்தி நினைச்சுட்டு இருக்காரு. அறிவு இதோட பெருசுன்னு அப்படி சொல்லல. புத்திர் யோகம்ங்கிறது, புத்தி யோகம்ங்கிறது சமத்துவத்தோட பண்றதுதான். இந்த சமத்துவத்தோட பண்ற புத்தி யோகத்தை இவர் வந்து அறிவோட பண்றது அப்படின்னு நினைச்சுட்டு, அறிவு வந்து இதோட இது செயல்களோட பெருசா இருந்தா ஏன் என்ன செயல் பண்ண சொல்ற, அதுவும் இந்த மாதிரி கோரமான செயலை பண்ண சொல்ற. அதனால நான் வியாமிஸ்ரேண வாக்கியன புத்திம் மோகய சீவமே, இந்த மாதிரி சேர்ந்து சேர்ந்து சொல்றதுனால என்னோட புத்தி வந்து குழப்பமா இருக்கு. இந்த மாதிரி அது நமக்கு புரியுது. ரெண்டுமே தனித்தனியான ஒரு விஷயம்தான் அப்படின்னாலும் அர்ஜுன் வந்து விளக்கத்துக்காக கேட்கிற. ஸ்ரேணேவ மோய சீவமே, 2 இடத்துலயுமே ஏவ ஏவங்கிற 2 வாட்டி சொல்லுவோம். ஏன்னா அர்ஜுனனுக்கு வந்து தெரியுது பகவான் வந்து இப்படி குழப்பறதுக்கு மிக்ஸா சொன்னாலும் தனித்தனியா எதுக்கு இந்த மாதிரி ரெண்டையும் சொல்றியே அப்படின்னு அவர் இதாதான் கேட்கிறார். இப்பதான் எனக்கு புரியுங்கிறதுக்காக பகவான்கிட்ட 2 வாட்டி கேட்கிறாரு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சொல்றேல எனக்கு தான் மோகம் வந்துருது, எனக்கு தான் குழப்பம் வருது, சொல்லு அப்படிங்கிற. என்ன சொல்ற? ததேகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரேயோ ஹமாப்னுயாம். இந்த ஸ்ரேயஸ்க்கு எது நல்லது அப்படிங்கிறது தான் எப்பொழுதுமே கேட்கிறார். 2வது அத்தியாயத்திலையும் யச்ரேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமான் துவாம் பிரபன்னம். யச்ரேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே, எது ஸ்ரேயமானது எனக்கு சொல்லு அப்படிங்கிற. அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்ற. நிச்சித்ய ஏன, எது ஒண்ணு, தத் ஏகம், ஏதானு ஒண்ணு சொல்லு, எதுனால எனக்கு ஸ்ரேயஸ் கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்லிட்டு கேட்கிறார். பகவான் வந்து 3வது ஸ்லோகத்துல அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவானுவாச்ச லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நக ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். லோகே உலகத்தில், அஸ்மின் இந்த, விவிதா 2 விதமான, நிஷ்டா நம்பிக்கை, புரா பழங்காலமாக, புரோக்தாக கூறப்பட்டிருக்கிறது, மயா என்னால், அனக அனகன பாவமில்லாதவர், பாவமற்றவனே அப்படின்னு அர்ஜுனன் சொல்ற. ஞான யோகேன ஞான யோகத்தால், சாங்கியானாம் சிந்திப்பவர்கள், கர்மயோகேன கர்மயோகம் செய்து, யோகினாம் யோகிகளால். பகவான் என்ன சொல்றன்னா,
இந்த உலகத்தில் பழங்காலமாக என்னால் 2 வித நம்பிக்கைகள் கூறப்பட்டு இருக்கிறது. சிந்திப்பவர்களுக்கு ஞான யோகம், யோகிகளுக்கு கர்ம யோகம். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச. பகவானு ரெண்டுமே சேர்த்து சொல்லணும். பகவான் உவாச்சல பகவானுவாச்ச. லோகேஸ்மின் த்விவிதா. லோகேஸ்மி கே மேல ராகாத் கொடுத்து கேஸ்மின் த்வி இந்த வ 3 கலந்திருக்கு. ஸ்மின் த்வி விதா நிஷ்டா விவிதா நதா நிஷ்டா நீ மேல ராகாத் கொடுத்து புரா प्रोक्ता पुरा प्रो रा मेलो रागात கொடுத்து प्रोक्ता रो मेलो रागात கொடுத்து पुरा प्रोक्ता मया नघ मया नघ घ அது க இல்ல ஞான யோகேன சாங்கியானாங் ஞான யோகேன யோகே ரெண்டுமே நெடில் எழுத்து ந ஷார்ட் ஆயிடும் சாங்கியா இங்கு இக்கு ய 3 இருக்கு சாங்கியானாங் கர்ம யோகேன யோகினாம் யோ நெடில் எழுத்து எழுத்தெல்லாம் கி ஷார்ட் ஆயிடும் யோகினாம் ஸ்ரீ பகவான் வாச்ச लोकेस्मिन् विविधा निष्ठा पुरा प्रोक्ता मया नघ ज्ञानयोगेन सांख्यानां कर्मयोगेन योगिनाम् लोकेस्मिन् विविधा निष्ठा पुरा प्रोक्ता मया नघ मया என்னால சொல்லப்பட்டிருக்கு லோகே லோகேனா இந்த உலகத்துலன்னா இந்த மனுஷ ஜன்மத்துல நிஷ்டா நிஷ்டா நிஷ்டான ஏதோ ஒரு அனுஷ்டமா வச்சுக்கிறது சமத்துவத்தோட ஞானம் புத்தி எல்லாமே இதுதான் நிஷ்டா. அது 2 விதமா நான் சொல்லியிருக்கேன். 2 விதம் சொல்லியிருக்கேன். ஒண்ணு ஞான யோகம், இன்னொன்னு கர்ம யோகம். வந்து 39வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்க 2வது அத்தியாயத்துல ஏஷாதே பீதா சாங்கியே புத்திர் யோகோத்விமாம் ஷுணு புத்தியா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. அந்த 39வது ஸ்லோகத்துல தான் சொல்ற உனக்கு நான் சாங்கிய யோகம் பற்றி கூறினேன். இப்பொழுது புத்தி யோகம் கர்மயோகம் பத்தி சொல்றேன். இந்த ஞானத்தை வைத்து நீ உன் கர்மபந்தங்களை கழித்து விடு அப்படின்னு சொல்ற. புத்தியா யுக்தோ யயா பார்த்த புத்திர் யோகே த்விமாம் ஷுணு. புத்திர் யோக அதான் கர்ம யோகம். இது வரைக்கும் சாங்கிய யோகம் சொன்னேன், இப்ப கர்ம யோகம் சொல்றேன் அப்படின்னு பகவான் சொல்லிருக்கார். அதேதான் இங்கேயும் சொல்ற லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயா. நான் 2 விதமா சொல்லியிருக்கேன். ஞான யோகம், சாங்கிய யோகம் அண்ட் புத்தி யோகம். ஞான யோகேன சாங்கியானாம் பிரகிருத்தினால நமக்கு குணங்கள் இருக்கு. சோ அது நம்மளோடது இல்ல, இது பிரகிருத்தினால வருது. இந்த குணங்களும் அந்த குணங்கள்னால வர நம்ம இந்திரியங்களுக்கு வர இந்திரியங்கள்லாம் அதனால வருது. அதனால தேகம் அந்த மாதிரி நடக்கிறது. அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு இருக்கிறவ ஞான யோகம் பண்றவா. நான் பண்ணல, இது தேகம் பண்றது அப்படிங்க. அது நமக்குள்ள இருக்கிற இந்த தேகி பண்றது. எது நஜம் எது சத் அசத், எது நஜம் எது நஜம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு இதுதான் நஜம். நஜம்ங்கிறது நமக்குள்ள இருக்கிற இந்த பகவானோட ஒரு துளியா இருக்கிற அந்த ஜீவாத்மா தான் நஜம். பாக்கி எல்லாம் மாயை. மாயத்தினால உலகால் இந்த பிரகிருதினால வர இந்த தேகம், தேகத்தினால வர இந்த இந்திரியங்கள், இந்திரியங்கள்னால வர கர்மங்கள்.
அதெல்லாம் அசத்தியம். சத்தியம்ங்கிறது நமக்குள்ள இருக்கிற அழியாத எப்பொழுதும் இருக்கிறத, எந்த சமயத்துக்குள்ளயும் இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் சத் அப்படின்னு நினைச்சு பண்றது ஞான யோகம். அது சிந்திக்கிறவர்களுக்கு. கர்மயோகேன யோகினாம். கர்மயோகம் இது நம்மளோட ஸ்வதர்மம், இதான் நம்ம தர்மம் பண்றது. இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் எந்த ஆசிரமத்துல இருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்புல கர்மங்கள் பண்றது, அது கர்மயோகம். ஆனா அந்த யோகம் பண்றச்சையும் நமக்கு இது நம்மளோட, இதனால நமக்கு இந்த ஒரு பற்றுதல் இருக்கக்கூடாது. பற்றுதல் எல்லாம் பண்றதுதான் கர்மயோகம். இந்த மாதிரி 2 லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா. கர்மயோகத்துல க்ஷரங்கள், க்ஷராக்ஷர 5வது அத்தியாயத்துல வாமிமௌ புருஷௌ லோகே க்ஷராக்ஷர ஏவச்ச 2 விதமான லோகங்கள் இருக்கு. க்ஷரமான லோகம், அக்ஷரமான லோகம். கர்மயோகம் க்ஷரயோகத்துல க்ஷர லோகத்தை பத்தி இருக்கு. ஞான யோகம் அக்ஷர யோகத்தை பத்தி இருக்கு. ஆனா 2மே பகவான்கிட்ட போறதுதான். இந்த லோகத்தை மேல ஒரு கர்மயோகம் ஞான யோகம் 2மே க்ஷரம் அக்ஷர யோகத்துல லோகத்தை பத்தி இருக்கு. புருஷௌ லோகே க்ஷராக்ஷர. ஆனா ஒண்ணுமே லோகத் மேலே ஒரு இல்லாம இருக்கிறது பகவான் நிஷ்டா. 3வது நிஷ்டா பகவான் மேல இருக்கிறது பக்தி யோகம். அது இல்ல, பகவான் இங்க கர்மயோகம் ஞான யோகம் இந்த 2 பத்தியும் சொல்ற. கர்மயோகம்ங்கிறது கர்மயோகிக்கு, யோகிகளுக்கு. ஞான யோகம் சாங்கிய யோகம் பண்றவாளுக்கு, சிந்திப்பவர்களுக்கு. ஆனா 2மே பகவான்கிட்ட தான் போகும். ஞானேஸ்வரியில ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் இருக்கு. ஹே மார்கு தரி தோனி பரி ஏவட்ட தீ நிதானி ஜெய்சி சித்த சாத்திய போஜனி திருப்தி ஏக. எப்படி சித்திய சாத்திய போஜனி, அதாவது சமைச்ச சாப்பாடா இருக்கட்டும், சமைக்காத சாப்பாடுகள் இருக்கட்டும், பழங்கள் அது மாதிரி இருக்கட்டும், அது 2த்துக்குமே நமக்கு திருப்தி ஏக. திருப்தி நமக்கு 2த்துலயுமே ஒண்ணு தான் கிடைக்கிறது. அதே மாதிரி கா பூர்வாபரசரிதா பின்ன திசதி பாகதா மக சிந்து மிழலி ஏக்கியதா பாவதி ஷேகி. மாதிரி பூர்வாபரசரிதா, ஈஸ்டுக்கு போறதும் வெஸ்டுக்கு போறதும், 2 கிழக்கும் மேற்கு போகிற நதிகள் 2 விதமா போற மாதிரி இருந்தாலும், பின்ன திசத்தி பார்த்தா 2 விதமா போறது மாதிரி பார்த்தாலும், மக சிந்து மிழனி ஏக்கியதா. ஆனா கடல் வந்தோட 2 சேர்ந்துருது. அது மாதிரி பாவதி ஷேகி, 2மே அது மாதிரி. தைசி தோனி ஹீமதே சூச்சிதி ஏகா காரணாத்தே பரி உபாஸ்திதே யோக்கியதே ஆதீனாசே. இதே மாதிரி ஞான யோகம் கர்மயோகம் இந்த மாதிரி 2 விவிதானிஷ்டா 2 விதமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் பகவான்கிட்ட தான் நமக்கு சேரும்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. 5 நிமிஷம் பாக்கி இருக்கு. ஸ்லோல எடுத்துக்கலாம்.